வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. ஈடிக்கு இருக்கு கச்சேரி அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஈடியுடைய அதிகாரங்கள் வெகு அளவில் குறைக்கப்பட்டாலும் இன்னமும் அது தன்னுடைய போக்கை மாற்றிக்கல. உதாரணமாக இப்போ கபில் சிபில் அவர்கள் ஏற்கனவே உச்சநீதிமன்ற நீதியரசர் கவாய் அவர்கள்ட்ட முறையிட்டிருக்காரு. அநேகமாக அடுத்த வாரம் ஈடி சம்பந்தமான வழக்கு வரும் உச்சநீதிமன்றத்தில். என்ன இந்த வழக்கு? இசிஐஆர் அப்படிங்கிற ஒன்று இப்போ எஃப்ஐஆர் மாதிரி இசிஐஆர் அப்படிங்கிறது முதல் தகவல் அறிக்கை. அந்த இசிஐஆர் அந்த யார் குற்றம் சாட்டப்பட்டு இவங்க ஒருத்தரை விசாரிக்கிறாங்களோ அவங்களுக்கு தரதில்லை. அது ஈடிக்கு இருக்கக்கூடிய அதிகாரம்னு பேசப்பட்டது. இப்போ அதுக்கே ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கிறது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, பல வழக்குகள், அதாவது நாடாளுமன்றத்தில் 30 இப்போ போன 31/7 அமைச்சர் ஒரு பதில் கொடுக்குறார் எழுத்துப்பூர்வமாக. அதுதான் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படி என்ன பதில் அவர் கொடுத்தார்? அதில் இருக்கக்கூடிய தகவல் என்ன? நாடு முழுவதும் இதற்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி கிளம்பி இருக்குது. அரசல் புரசலாக இருக்கக்கூடிய அதிருப்தி இப்போ பெருசாகிடுச்சு. ஏற்கனவே உங்களுக்கு நிதி அமைச்சகம் ஒரு டேட்டா கொடுக்குது, உள்துறை அமைச்சகம் ஒரு டேட்டா கொடுக்குது. உங்களுக்கு தெரியும், 6 மாதத்துக்கு முன்னாடி அது ஒரு பிரச்சனை ஆகிட்டு இருக்கும்போது இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனை. அப்போ டேட்டாவையே இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் ஒரு டேட்டா கொடுக்குறாங்க, அமித்ஷா ஒரு டேட்டா கொடுக்குறாங்கன்னா யார் சொல்கிறது உண்மை? இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா 5982 வழக்குகள் ஈடியால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 10 வருடங்களில். அதில் வெறும் 8 பேர் மட்டும்தான் இன்றைக்கி கன்விக்ட் ஆகி சிறையில் இருக்காங்க. வெறும் 8 பேர். 5982 வழக்குகள். 77% வழக்குகள் கோர்ட்டுக்கேன்னு வரல. இது எல்லாத்தையும் டேட்டா கலெக்ட் பண்ணி 3 நபர் நீதியரசர்கள் சூரியகாந்த் அவர்கள் அமர்வுக்கு அந்த வழக்கு போச்சு. அப்போ நீதியரசர்கள் பல கேள்விகள் கேட்கும்போது கபில் சிபில் ஆஜராகி வழக்காடும் போது கபில் சிபில் கேட்குறது, இந்த இசிஐஆர் கொடுக்க மாட்டுறாங்க, ஒருத்தர் நினச்சா ஈடி யாரை வேணால் அரெஸ்ட் பண்ணி வைக்கலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஈடி ஒருவேளை தப்பாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு 2 வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு இன்றைக்கி ரூல்ஸில் இருக்குது. ஆனால் இதுவரை அந்த 2 வருஷ தண்டனையை யாரும் அனுபவிக்கலை. அப்போ ஈடி ஒரு தன்னிகரற்ற ஒரு ராஜா மாதிரி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இதற்கு நீங்கள் கடிவாளம் போடணும்னு சொன்ன உடனே அடுத்த வாரம் நீங்கள் சீஃப் ஜஸ்டிஸை முறையிடுங்கன்னு சொல்லி சீஃப் ஜஸ்டிஸை முறையிட்டு அடுத்த வாரம் வரப்போகுது. இப்போ ஈடிக்கு என்ன இதில் பயம் அப்படின்னா, மேலே இருக்கவங்க சொல்கிறாங்க, கீழே இருக்கவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் இப்போ ஈடியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் படித்தவங்க விவரம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரியான வழக்குகள் தொடர்ந்து வர 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 நீங்கள் ஏதாவது தப்பாக கேஸ் போட்டிங்கன்னா நீங்கள் சிறைக்கு செல்ல நேரிடும்னு உச்சநீதிமன்றம் கட்டணத்தை வலுவாக கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அதிகாரிகள் மேலே நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தாலும் அவங்க அந்த வேலையை பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் யோசனை பாரு, எப்படி பண்ணுவாங்க? அப்போ அந்த பயத்தை காட்ட வேண்டிய பொறுப்பு இன்றைக்கி உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. உச்சநீதிமன்றம் பயத்தை காட்டுமான்னா, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதிக்கு பயத்தை காட்டியாச்சு, ஆளுநருக்கு பயத்தை காட்டியாச்சு. ஆளுநர் என்றால் யாரும் கேள்வி கேட்க முடியாது, ஒரு சொகுசான பங்களாவில் இருப்பார். அப்படி தானே நடந்தது. இங்கே இருக்கக்கூடிய ரவி அவர்களை நம்ம யாரும் எதுவும் கேட்க முடியாது. அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவார். அதிமுக ஆட்சியில் நிறைய பணம் வாங்கினார், கம்மியான பணம் தான் வாங்கணும், அதிகமான பணம் வாங்கினார். அடுத்து வந்த பிடிஆர் அவர்கள், என்னங்க இவர் 1 கோடி ரூபா தான் கொடுக்கணும், ஏங்க 2.25 கோடி வாங்கியிருக்காரு? இல்லைங்க, அதை ஒரு அன்னதானம் ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்குறாரு. அன்னதானம் ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்குறாரு. எந்த ட்ரஸ்ட்டுக்குங்க கொடுக்குறாரு? அதாவது கணக்கு இருக்கானா? இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க, ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டுக்கு அவர் கொடுத்துட்டாரு. அப்போ ஆளுநர் அவர்கள் அரசாங்கத்திட்டிருந்து பணம் வாங்கி அந்த பணத்தை எங்கே செலவிடுறான்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா ஆளுகின்ற அரசு அவரை பார்த்து அஞ்சும். எதுக்கு அவரை போய் தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? ஏன் பிஜேபியோட ஆளுங்க அவர் தேவையில்லாமல் ஒரு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தால் தேவையில்லாத வேலை இது. ஆளுநரெல்லாம் டச் பண்ணவே கூடாது. அப்படி பல மாநிலங்கள் இருக்கும்ல. இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும்போது ஆளுநர், அப்போ இருந்த ஆளுநர் பார்த்திங்கன்னா மேலே பிஜேபியில் அவர் புரோகித் அவர்கள், அவர் நிறைய இடத்துல ஆய்வு கூட்டம்லாம் போனார். அப்போ அதிமுக கண்டிக்க முடியல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அப்போ தான் வந்திருக்கார். எடப்பாடி பழனிசாமி இப்போ இனிமேல் எடப்பாடி பழனிசாமி ஆன ஒன்று ஆளுநர் போனார்னா அவர் கேட்பார். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இப்போ தலைவராக ஃபிக்ஸ் ஆகிட்டார். அப்போ அவர் பிஜேபியோடைய தயவில் இருக்கார். அப்போ கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். எடப்பாடி பழனிசாமி நம்ம குறை சொல்ல மாட்டோம். ஏன்னா அவர் அந்த டைமில் அப்படி தான் பண்ணி ஆகணும். இல்லை ஆட்சி கீச்சை கவுத்து விட்டாங்கன்னா மொத்தமாக போயிருமே. அதனால் அவர் அடக்கி வாசித்தார். அதுக்கப்புறம் பிஜேபியை கதற வச்சார், அது வேறு விஷயம். அப்போ இன்றைக்கி இப்போ ஸ்டாலின் அவர்களோ யாரோ இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்த உடனே பிடிஆர் தைரியமாக பேசினார். அதனால தான் சொல்கிறோம், பிடிஆரை இந்த கவர்மெண்ட் இன்னும் யூஸ் பண்ணியிருக்கலாம். நம்ம சொல்கிற காரணம் என்னென்னா, பிடிஆர் விட்டுறக்கூடாது. பிடிஆர் தான் முதல்ல ஆளுநரை பார்த்து, என்னங்க இவ்வளோ செலவு பண்ணிகிட்ருக்கீங்கன்னு முதல் கேள்வி கேட்குறாரு. அப்போ ஆளுநருக்கும் பிடிஆருக்கும் முரசல் வருது. இங்கேருந்து போய் நிர்மலா சீதாராமன்ட்டே ஒரு கேள்வி கேட்குறாரு.
புள்ளி விவரம்லாம் இவர் சொல்லும்போது இவர் படித்தவர் ஏகப்பட்ட பேங்கர், நிர்மலா சீதாராமனுக்கு இவர் அளவுக்கு தெரியாது. கரெக்டுங்களா? அப்போ ஆளுநர் வந்து இவர் எவ்வளோ தான் ஆளுநரை வந்து நம்ம பிடிஆர் கேட்டாலும் ஆளுநரை ஒன்றும் பண்ண முடியல. ஏன்? அவருக்கு இருக்க சட்ட பாதுகாப்பு. அவர் என்ன வேணால் பேசுவார், என்ன வேணால் பண்ணுவார். ஆனால் அவரை யாரும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கூண்டுகளை நிற்க வைக்க முடியாது. சமீபத்தில் கூட ஆளுநருடைய ஆலோசகருக்கு தான் நோட்டீஸ் அனுப்புது உச்சநீதிமன்றம். இப்படி ஒரு இருந்த ஆளுநரைய நான் மசோதாக்கு நான் கையெழுத்து போட்டால் தான் நிறைவேறும்னு திமுரோடு இருந்த ஆளுநரைய, அதனால் இல்லைங்க நாங்களே மசோதாவை நிறைவேற்றுறோன்னு இவங்களை அசிங்கப்படுத்தி இன்றைக்கி உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை கொடுத்தது. அதே போல் ஜனாதிபதிக்கே ஒரு காலக்கெடு நிர்ணயித்து அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தது. ஜனாதிபதியிட்டிருந்து ஒரு கடிதம் எழுது அரசியல் நிர்ணய சபை விசாரிக்கணும், அப்படியே விட்டு. இதுதான் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தின் பவர். உச்சநீதிமன்றத்துக்கு எதிராக குரல் கொடுத்த தன்கரே இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டார். அப்போ ஈடிக்கு ஏமாத்திரம். இப்போ ஈடிக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, எல்லாரும் சொல்கிற தகவல், இப்போ ஈடி இல்லைன்னா பிஜேபி ஜெயிக்காது. ஊருக்கே தெரியும். ஈடி மட்டும் இல்லைன்னா பிஜேபி ஜெயிக்காது. ஒரு 20 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சிபிஐ தான். சிபிஐ வந்துட்டாங்கப்பா. அப்போ ஈடிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஈடி எப்போ தெரியும்னா மோடி வந்ததுக்கப்புறம் தான் ஈடி ஃபேமஸ் ஆச்சு. அப்போ ஈடி அப்படிங்கிற ஒன்று வந்து யாரை வேணால் கைது பண்ணலாம், கேள்வியே கேட்க முடியாது. கைது பண்ணுவாங்க, சிறையில் வைப்பாங்க, கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். எலெக்ஷன் முடிஞ்சோன்னா விட்டுருவாங்க, சார்ஜ் ஷீட் கூட போட மாட்டாங்க. ஒரு வழக்கு 2 வழக்கில் பல வழக்குகள் இந்த மாதிரி போயிட்டுருக்குது. உச்சநீதிமன்றம் ஒவ்வொரு தடவையும் வரும்போது ஈடியுடைய அதிகாரத்தை பறிக்கக்கூடிய வேலைகளில் தொடர்ந்து இன்றைக்கி ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் ஈடுபட்டு இருக்கா? அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏதோ ஒரு விஷயம் முடியும் போது ஒரு எண்டு கார்டு வேணும்ல, அந்த எண்டு கார்டு தான் விரைவில் வரப்போகுது. இந்த எண்டு கார்டு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பிஜேபி என்ன பண்ணுதுன்னா, அடுத்து அவங்களுடைய அஸ்திரமான தேர்தல் ஆணையத்தை கையில் எடுக்குது. ஏற்கனவே எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ ஈடியை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஈடியை வச்சு மிரட்டி அங்கே இருக்கக்கூடியவங்களெல்லாம் உள்ளே தள்ளிட்டு ஜெயிக்கிறது ஒரு பாணி, தேர்தல் ஆணையத்தை வச்சு ஜெயிக்கிறது இன்னொரு பாணி. ஏற்கனவே கெஜ்ரிவாலை உள்ள தூக்கி போட்டு தேர்தல் ஆணையத்தை லைட்டாக யூஸ் பண்ணி ஜெயித்தாங்க. இனிமேல் யாரையும் உள்ள தூக்கி போட உச்சநீதிமன்றம் அனுமதிக்காது. உச்சநீதிமன்றம் யாரையும் தூக்கி உள்ளே போடலன்னு இப்போ என்ன பிஜேபியோட நோக்கம்? வரக்கூடிய தேர்தலில் திமுக இருக்கவங்க நிறைய பேர் தூக்கி உள்ளே வைக்கணும், அவ்வளோதான். இந்த அவங்க நல்லது அவங்க தப்பு பண்ணாங்களா இல்லையான்னு கேட்டால் இவங்க தப்பு பண்ணாங்க. இதே மாதிரி பிஜேபியில் எவ்வளோ பேர் இதை விடலாம் மோசமாக தப்பு பண்ணாங்க. அவங்களையும் கை இது பண்ணலன்னு இவங்க கேட்குற கேள்விக்கு என்ன பதில்? நாங்கள் தப்பு பண்ண ரைட்டுப்பா, நீங்களாம் உத்தமராகலாம் நீங்கள் திமுககாரங்க கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன பதில்? அப்போ ஈடி அப்படிங்கிற ஒன்று திமுகவினரெலாம் ரவுண்டு பண்ணி உள்ளே வைக்கணும்னு நினப்பு. அதனுடைய முதல் கட்டமாக டாஸ்மார்க்கை ரைடு பண்ணாங்க, மணலை ரைடு பண்ணாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. ஆனால் என்னென்னா இவங்க ரொம்ப ஆர்வக்கோளராக கொடுக்குற காசுக்கு மேலே சில விஷயம் பண்ணவுன்னா நீங்கள் உயர்நீதிமன்றத்திலையும் உச்சநீதிமன்றத்திலையும் மாட்டிட்டு முடிக்கிறாங்க. ஏன் நீங்கள் அவங்க வீட்டுக்கு போய் சீல் வச்சுங்க, சீல் வைக்கிற அதிகாரமே ஈடிக்கு இல்லையே அப்படின்னா, ஆமாம் இவரான தெரியாமல் வச்சிட்டோம், சரி ரைட்டு இனிமேல் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு பார்த்தா அவருக்கு சம்மன் போகுது, தம்பிக்கு மறுபடியும் ஒரு நீதிமன்றத்துக்கு போகிறாரு. எப்படிங்க சம்மன் கொடுக்குறீங்கன்னா தெரியாமல் அனுப்பிட்டோங்கிறாங்க. எவ்வளோ அசால்ட்டாக ஈடி பேசுது பாருங்கள். அப்போ ஈடியை பற்றியான விஷயங்கள் தொடர்ந்து உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வர 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 ஈடிக்கு ஒரு எண்டு கார்டு போடுற வேலையை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இது பிஜேபிக்கு தெரியும். பிஜேபிக்கு தெரிஞ்சதுனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க. ஈடியை வச்சு பண்ணும்போது தெளிவாக பண்ணணும் அப்படின்ட்டு. சரி, ஈடி இல்லைன்னா மோடி எப்படி ஜெயிப்பார்? இன்னும் மேற்கு வங்காளம் இருக்குது, நிறையா ஸ்டேட், அஸ்ஸாம் இருக்குது, இங்கெல்லாம் போய் ஜெயிக்கணும்னா ஈடி வேணும். ஈடியுடைய அதிகாரம் நீதிமன்றத்தால் கேள்விக்குறியாக்கப்பட்டது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இசிஐஆரை ஏன் கொடுக்கல? ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டு நீங்கள் எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா காவல்துறை அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்கிட்ட எஃப்ஐஆரை கொடுக்கணும், முதல் தகவல் அறிக்கை. அப்போ இசிஆர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்ஸ் அந்த இதை வந்து ஏன் உங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கோங்கிறத இன்றைக்கி ஈடி கொடுக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்ல போகுது. இது ஈடிக்கு சிக்கல். ஏன் எந்த கேஸில் பண்ணாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஒருத்தரை கஸ்டடியில் எடுத்து அதுக்கப்புறம் தான் விசாரிக்கிறது. அப்படி தானே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கஸ்டடியில் எடுக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு டார்ச்சர் பண்ணி ஒரு 5-6 நாள் விசாரிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போய் அங்கே அக்கௌண்ட்லாம் செக் பண்ண வேண்டியது, இன்னும் எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு கேட்க வேண்டியது. அப்போ ஈடி அப்படின்னாலே ஒரு பயம். இதற்கு நடுவில் ஈடிங்கிற பேர் சொல்லி நிறைய பேர் கல்லா கட்டின கதையெல்லாம் உண்டு. அங்கித் திவாரி மேட்ரு மக்கள் மறந்துருக்கலாம். அங்கித் திவாரி என்ன நடந்தது எல்லாருக்கும் தெரியும். இப்படி ஒரு சிக்கடான சூழ்நிலையில் ஈடி மாட்டிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் மோடி வரார். சரி, இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, சிறப்பு தேர்தல் சீர்திருத்தங்கிற பேரில் நமக்கு யார் யாரெல்லாம் ஓட்டு போடலையோ அவங்களெல்லாம் ஒட்டு மொத்தமாக நீக்கிடுவோம். மக்கள் வந்து நமக்கு எதிராக ஓட்டு போடுறவங்க ஏன் மிஷினை வச்சு பண்ணுறோம், அது வேறு விஷயம். அதுக்கு நடுவில் இந்த வாக்காளர்கள் வந்து ஓட்டு போடுறதை தடுத்துட்டோம்னா நிம்மதி, டென்ஷன் இல்லை, ஓட்டு பதிவு இந்த ரிஸ்கே இல்லை.
நம்ம ஆளுங்களை மச்சு வச்சுக்கோன்னு சொல்லி தான் அடுத்த தன்னுடைய அஸ்திரத்தை ஏவி விட்டு இருக்கிறார்கள். அதுக்கும் உச்சநீதிமன்றம் கேட் போட போகுது. இந்த பக்கம் பார்த்தா தேஜஸ்வி யாதவுக்கே ஓட்டுரிமை இல்லைன்ட்டாங்க. சொல்ல முடியாது, நாளைக்கு ராகுல் காந்தி பிரியங்கா காந்திக்கெல்லாம் ஓட்டுரிமை இல்லைன்றுவாங்க. ஸ்டாலினுக்கு இருக்கா இல்லையான்னு தெரில. ஸ்டாலினுக்கு மம்தா பானர்ஜிக்கெலாம் இல்லைன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. ஏற்கனவே பீகாரில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு எங்கே வேணாலும் வாக்களிக்கலாம். இந்தியாவில் எங்கேனாலும் ரேஷன் கார்டு வாங்கலாங்க மாதிரி எங்கேனாலும் வாக்களிக்கலாம். அது எப்படி சரியாக வாதமானு நமக்கு இன்னும் ஆச்சரியமாகுது. பீகாரை சேர்ந்த ஒருத்தர் அந்த மொழி கலாச்சாரம் இருப்பார், இங்கே வேலை பார்த்துட்டு இருப்பார், திருவிழா கிருவிழானா ஊருக்கு போவார். அப்படி தானேங்க இயற்கை. அவர் இங்கேயே வந்து இருக்கார். அவருக்கு ஒரு ரேஷன் கார்டு கொடுத்து அவருக்கு ஓட்டுரிமை கொடுத்தீங்கன்னா அவருக்கு கலைஞர் யாருன்னு தெரியுமா, ஜெயலலிதா யாருன்னு தெரியுமா, திராவிட இயக்க சிந்தனைகள் தெரியுமா? இல்லைங்க, முதல்ல தமிழ்நாட்டை பற்றி தெரியுமா? அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவருக்கு அவருடைய தாய்மொழி பீகார். பீகாரை அவர் மதிப்பார். நிதிஷ்குமார் அவருக்கு தெரியும், லல்லு பிரசாத் யாதவ் தெரியும், இங்கே இருக்கவங்க யாருக்கு தெரியும்? அப்போ அவருக்கு யார் தெரியும்? தெரிஞ்ச ஒரே முகம் மோடி தான். ஏன் அங்கே தான் அச்சா பச்சான்னு அவர் பேசிகிட்டு இருக்கார். இவர் பேசுகிற ஹிந்தி நமக்கு புரியாது. நான் ஸ்டாலினும் எடப்பாடியும் பேசுகிற தமிழ் அவங்களுக்கு புரியாது. கொஞ்சம் யோசனை பாருங்கள். அப்போ பீகார்களை உள்ளார கொண்டு தமிழ்நாடு ஃபுல்லாக பீகார் ஆக்கி நிறைய பேரை உள்ளே கொண்டு வந்து வட இந்தியார்களை வச்சு மெதுவாக இந்துத்துவாவை கிளப்பலாங்கிறது இவங்க ஐடியான்னு சொல்கிறத மக்கள் நம்புவாங்களா மாட்டாங்களா? ஏற்கனவே இடிக்கு இடி அறிக்கையாச்சு, இப்போ அடுத்த இடி தயாராகி கொண்டிருக்குது. மோடி சொல்கிறோம், மிஸ்ரா அவர்களை, சஞ்சீவ் மிஸ்ரா அவர்களை இடியோட டைரக்டராக மூணாவது தடவையாக நீங்கள் தேர்ந்தெடுத்ததன் உள்நோக்கம் என்ன? அப்படி என்னங்க, இந்தியாவில் எவ்வளவோ ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், அவங்க யாருமே இவர் மாதிரி இல்லையா? இவர் தான் வேணும்னு. அதேமாதிரி ஐபி, இந்தியாவின் மிக மிக முக்கியமான துறை ஐபி. இந்தியாவுடைய ரகசியங்கள்லேருந்து இந்தியாவோட உள்நாட்டு பாதுகாப்பு எல்லாம் ஐபியில் இப்போ இருக்கிறவர் 3வது எக்ஸ்டென்ஷனில் இருக்கார். அப்போ உங்களுக்கு அவருக்கு என்ன கனெக்ஷனு? கேள்வி கேட்குறது யாரும் இல்லையா? இப்போ ஞானேஷ்குமார்னு தேர்தல் ஆணையராக இருக்கிற ஞானேஷ்குமார் ஐஏஎஸ் யார்? அவர் ஏற்கனவே அமித்ஷா அவர்கள்ட்ட செக்ரட்டரியாக இருந்தவர் ஐஏஎஸ். அவர் தூக்கி போட்டிருக்கீங்க. எங்கே பார்த்தாலும் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளை போட்ட வேண்டியது. இதுதான் படிக்கணும், அதுதான் படிக்கக்கூடாது, இதுதான் சாப்பிடணும், அதுதான் சாப்பிடணும் தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பிஜேபி இப்போது கடைசியாக ஏவி விட்டிருக்கக்கூடிய துறை தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்தை வைத்து நாட்டை கபலீகரம் செய்யலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. மோடி சொல்கிறோம், ஈடிக்கு அநேகமாக எண்டு கார்டு போட்டுருவாங்க. அடுத்த வாரம் வழக்கு வருது. கண்டிப்பாக ஈடிக்கு ஏற்கனவே அதிகாரம் போச்சு, இன்னும் அதிகாரத்தை குறைக்க போகிறாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு எப்போ யாராவது மணி கட்டுவாங்களான்னு வெகுஜன மக்கள் பார்த்துட்ருக்காங்க. கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் அதையும் தீர்த்து வைக்குங்கிறது பெரும்பான்மையான மக்களின் எண்ணம். கண்டிப்பாக நடக்கும்னு நம்ம நினைக்கிறோம். தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.